தேவன் கொடுக்கிற 12 வார்த்தைகள். ஒரு 12 வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற 12 வார்த்தைகள். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் அந்த 12 வார்த்தைகள் அப்படியே பலிக்கட்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்தார், இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஒரே வார்த்தை தான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஏதோ புதுசா மாறப்போகுது. எல்லாம் நம்புறீங்களா? இன்னும் நடக்க போகுது. அதான் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகுது. இதான் என் வாயில வருது. ஏதோ நடக்க போகுது, வித்தியாசமா நடக்க போகுது, புதுசா நடக்க போகுது. எல்லாம் பழையவைகளும் புதிதாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த 12 வார்த்தைகளும் உங்களுக்கு 12 தீர்க்க தரிசனங்களாய் மாறட்டும். இந்த 12 வார்த்தைகளும் வரும் நாட்களில் தேவ வாக்காய் நிறைவேறும் தீர்க்க தரிசனங்களாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அந்த 12 வார்த்தை நான் அங்கே தான் சொல்ல போகிறேன். எல்லாரும் ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோமாக. அங்குதான் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இன்றைக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு 12 வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஏவப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் இருந்ததல்ல. இந்த 40ஆம் அதிகாரத்துக்கு மேல இஸ்ரவேலர்கள் சூழ்நிலை எல்லாம் மாறுது, அப்படியே டோட்டலாக மாறுது. ஸ்தோத்திரம். கலங்காதே, கர்த்தர் எல்லாவற்றிலும் புதிதாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. முதல் வார்த்தை. ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை, உன் போர் முடிந்தது. 2ஆம் வசனத்தில் இருக்குது முதல் வார்த்தை. இதை அப்படியே நீங்க விசுவாசிச்சு எழுதிட்டு போங்க. ஒன்று நீங்க டிக் பண்ணணும். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை புதுசா நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமாகிவிட்டார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல் வார்த்தை, உன் போர் முடிந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனம் இதுவரைக்கும் கலங்கி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, யுத்தம் யுத்தம் பிரச்சனை என்று தவித்து கொண்டிருந்தார்கள். என் ஜனங்க கிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுப்பா என்று 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கலக்கம் பிரச்சனை, கலக்கம் பிரச்சனை, சோதனை, ஃபெயிலியர், மனுஷன் அவன் பாசம் பண்ணிட்டான், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று கலங்கி கலங்கி பாதையிலே பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். இனி நீ ஆற்றப்படுவாய், தேற்றப்படுவாய். உன் போர் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை மேல வைத்து கண்ணை மூடிங்க. என் போர் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் சொல்லுங்க. என் போர் முடிந்தது. போர், யுத்தம், பிரச்சனை, எவ்வளவு காலம் பிரச்சனை, எவ்வளவு காலம் இந்த போராட்டம், எவ்வளவு காலம் இந்த இது, எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை, போராட்டங்கள், யுத்தமா இருக்கிறதே என்று எதை குறித்து இதுவரைக்கும் நீ கலங்கி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து தேவ சமூகத்தில் வைத்தாயோ, அதற்கு இன்றைக்கு சரியான பதிலை கொடுக்கிற ஆண்டவர் உன் போர் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஏதோ டோட்டலா ஆண்டவர் முடிச்சிட்டு புதுசா மாத்த போறாருங்க எதையோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தை ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தை, அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று. என்ன ஆயிடுச்சா? நிவிர்த்தி ஆய்விட்டது. ஸ்தோத்திரம். நிவிர்த்தி ஆய்விட்டது. ஸ்தோத்திரம். ஜனங்களை குறித்து அங்க ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் அக்கிரமம் நிவிர்த்தி என்றால் முடிந்து விட்டது. குறைகள் பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் நம்மை தடைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த காரியம் நிவிர்த்தி ஆய்விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்ந்து விட்டது, நிவிர்த்தி ஆய்விட்டது. உனக்கும் எனக்கும் தடையா நின்ற காரியங்கள் நிவிர்த்தி ஆய்விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தை கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. எதுக்கு? சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. ஸ்தோத்திரம். மூன்றாவது தீர்ந்தது. யுத்தம் முடிந்தது, நிவிர்த்தி ஆயிற்று. மூன்றாவது தீர்ந்தது. ஸ்தோத்திரம். அதான் முன்னே சொன்ன போல எல்லாமே ஏதோ ஒன்று முடிக்க போறார் ஆண்டவர். ஏதோ ஒன்று முடிச்சு புதுசா ஏதோ ஆரம்பிக்க போறாரு. ஹல்லேலூயா. நான்காவது வார்த்தை. அப்படியே நம்ம நான்காவது வசனத்துக்கு வந்துருவோம். நான் இப்ப 3 சொல்லியிருக்கானா? 3 வார்த்தை சொல்லியிருக்கானா? ஒன்று போர் முடிந்தது, இரண்டாவது அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று, மூன்றாவது கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து. ஸ்தோத்திரம். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், சில குறைகள், குற்றங்கள் எதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுத்தி கொண்டிருந்ததோ அதெல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் தீர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நான்காவது வார்த்தை பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். இந்த வார்த்தை அப்படியே லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நல்லா சூப்பரா இருக்குது. உயர்த்தப்படும் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிற லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வீட்டில் படிச்சு பாருங்க. நான்காவது வார்த்தை உன் பள்ளங்கள் உயர்த்தப்படும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேல வர முடியாமல் பள்ளம் என் வாழ்க்கையே பள்ளமா இருக்குது, குழியா இருக்குது என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவைகள் எல்லாம் உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். உன் பள்ளங்கள் உயர்த்தப்படும். ஸ்தோத்திரம். உன் நிலைமை உயர்த்தப்படும். உன் தாழ்வான சூழ்நிலை நிலவரம் உயர்த்தப்படும். வாழ்க்கை, குடும்பம், சூழ்நிலை ஒரு குழி பள்ளம் போல நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நிச்சயமாய் உன் பள்ளத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஐந்தாவது வார்த்தை மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். மலைகள் என்ன பிரச்சனை? மலை போல பிரச்சனை. குன்று அதுவும் மலைதான். மலை போல பிரச்சனை, மலை போல கஷ்டம், மலை போல சில சோதனை, மலை போல சில காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இதுவரைக்கும் மலை போல எந்த பிரச்சனையை நீ கண்டு உன் கண்ணினால பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ அவைகள் எல்லாம் தாழ்த்தப்பட போகிறது. என் ஆண்டவர் செய்ய போகிறார். பள்ளங்கள் உயர்த்தப்படும், மலைகள் தாழ்த்தப்படும். எந்த மலைக்கு நீ பயந்தாயோ அந்த மலை சமபூமியாய் மாறப்போகிறது. எந்த பிரச்சனைக்கு நீ இன்னும் கலங்கி தவித்து என்ன என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ அந்த மலைகளை உன் ஆண்டவர் தாழ்த்த போகிறார். சிறுபாபேலே நீ எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். ஏதோ பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையிலிருந்து நீங்க போகிறதுங்க. மலையை போல நீ சொல்லிக் கொண்டிருக்கிற பிரச்சனை உன் வாழ்க்கை விட்டு நீங்க போகிறது. என் ஜனத்தை ஆற்று, என் ஜனத்தை தேற்று என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை நாள் என் ஜனங்கள் கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பார்கள்? எத்தனை நாள் என் ஜனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை நாள் என் ஜனம் ஆறுதல் அற்று காணப்படும்? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். பள்ளங்கள் எல்லாம் நான் உயர்த்த போகிறேன். பெரிய பெரிய மலைகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு முன்பாய் நான் தாழ்த்த போகிறேன். நான் ஸ்தோத்திரம்.
அடுத்து எத்தனாவது காரியம்? அடுத்தது 6வது காரியம், கோணலானவைகள் செவ்வையாய் மாறும். ஸ்தோத்திரம். கோணலானவைகள் செவ்வையாய் மாறும். கர்த்தர் தன் ஜனத்திற்காக செய்ய போகிற காரியங்கள், கர்த்தர் உனக்காக செய்ய போகிற காரியங்கள். இஸ்ரவேலே, உனக்காக கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இனி நீ ஆறுதல் அடைவாய். இனி நீ ஆறுதல் அடைவாய். இனி உன் துக்கம் நீங்கி நீ சந்தோஷமாயிருப்பாய். இனி உன் வேதனை நீங்கி சந்தோஷமாயிருப்பாய். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஜாதிகள் விரைவில் காண்பார்கள். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் ஜாதிகள் பார்ப்பார்கள் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை. ஸ்தோத்திரம். கோணலானவைகள் செவ்வையாகும். இதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எது உன் வாழ்க்கையில கோணலும் மாணலுமா இருக்குது, ஒன்னும் சரியில்லை, எல்லாமே தப்பு தப்பா போகுது, எல்லாமே கோணலா போகுது, எல்லாமே சரியில்லாம போகுது, பிள்ளையா இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும், வீட்டின் காரியமா இருக்கட்டும், எந்த பிளான் பண்ணாலும் எதுவும் சரியா போறதில்லை, எல்லாம் கோணலா இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். எல்லாம் சரியாக போகுதுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை உன் குடும்பம் கோணலா போயிட்டு இருக்குது, சரியா போல என்று கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நிச்சயமா அநேகர் பார்க்கக்கூடிய விதத்தில் உன் குடும்பத்தை ஆண்டவர் செவ்வையாய் மாற்ற போகிறார். உன் காரியத்தை செவ்வையாய் மாற்ற போகிறார். இது தேவனுடைய வாக்கு. இது தேவனுடைய வாக்கு. என் தேவன் கொடுக்கும் வாக்கு. என் தேவன் பேசும் வாக்கு. ஸ்தோத்திரம். அநேகரும் உன்னை பார்த்தும் குடும்பத்தை பார்த்தும் நகைத்திருக்க கூடும். ஏன்? கோணலா இருக்குது இவங்களது. அவங்கிட்ட 1000 கோணல் இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டான், உன்னை தான் பார்ப்பான். நீ கோணலா இருக்குது, உன் குடும்பம் கோணலா இருக்குது, உன் வாழ்க்கை கோணலா இருக்குது, உன் பிள்ளைகள் கோணலா இருக்கிறாங்க. கோணல் என்று நகைத்தவர்கள் ஒன்று. ஆனால் இதே கோணலை கர்த்தர் செவ்வையாய் மாற்றி காட்ட போகிறார். ஆமென். செவ்வையாய் மாறும் கோணலானவைகள் செவ்வையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், கரடு முரடானவைகள் எல்லாம் என்னவாகும்? சமமாகும். கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள், தன் ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிற தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனி கலக்கம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி வேதனை இல்லை. ஸ்தோத்திரம். ஆறுதலோடு இங்கிருந்து போங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கரடு முரடானவைகள் எல்லாம் என்னவாகும்? அது சமமாகும். கரடு முரடான சூழ்நிலைகள், பிரச்சனை, இதை தொட்ட அது பிரச்சனை, அதை தொட்ட இதை பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையா இருக்குது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நான் பிரச்சனை பாதையில போய் கொண்டிருக்கிறேன். குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையா இருக்குது. ஸ்தோத்திரம். கரடு முரடா இருக்குது என்று எதை நீ நினைத்து வேதனைப்பட்டு தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டாயோ அவைகள் எல்லாம் கர்த்தர் சமமாய் மாற்றுவாராக. கரடு முரடுகளை சமமாக்கும் தேவன். ஸ்தோத்திரம். கரடான சூழ்நிலைகள், முரடான சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம், எல்லாம் சமமாய் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம். இந்த 12 வார்த்தையிலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன் நான் இப்போ? 7. 6வது வார்த்தை, கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும். 5வது வசனத்துல 8வது காரியமா? 8வது சொல்லணும். இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது 8வது. 5ஆம் வசனத்துல கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும் அப்படின்னு அர்த்தம் என்ன? சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம் என்னங்க? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்ய போகிற காரியம் சீக்கிரத்தில் வரப்போகிறது என்று அர்த்தம். கர்த்தர் சீக்கிரமாய் தன் மகிமையை காண்பிக்க போகிறார். யாரிடத்துல? உன்கிட்ட தான். யாரிடத்தில்? உன்னிடத்தில் தான். ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாய் மாறப்போகிறது. இஸ்ரவேல் ஜனமே,
உனக்காக கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை அதே இதுல, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை என்னங்க? மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயம், புதிய காரியத்தை உன் சுற்றில் இருக்கிற மனுஷர்கள் கண்ணால பார்க்க போகிறார்கள் என்று அர்த்தம். மாம்சமான கண்கள் ஏகமாய் அதை காணப்போகிறது. ஸ்தோத்திரம். உன் பள்ளங்கள் உயர்த்தப்படுவதை ஜனங்க பார்க்க போறாங்க. உன் மலைகள் தாழ்த்தப்படுவதை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். உன் கரடு முரடு சமமாக போவதை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். உன் கோணல் எல்லாம் சரியாய் மாறுவதை ஜனங்க பார்க்கத்தான் போறாங்க. மாம்சமான கண்கள் அவைகளை காணும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். எந்த ஜனங்களுக்கு முன்பாய் நீ குழியா இருந்தாயோ அதை கர்த்தர் மாற்ற போகிறார். ஜனங்க பார்க்க போறாங்க. எந்த ஜனங்களுக்கு முன்பாய் உன் வாழ்க்கை கோணலும் கரண்முடுமா இருந்ததோ அதை சரியாக்கப்படுவதை ஜனங்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். ஸ்தோத்திரம். உன் யுத்தம், உன் போர் முடிந்தது என்று ஜனங்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அனைவரும் நினைச்சிருப்பாங்க, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்க குடும்பம் அவ்வளவுதான், இவங்க சூழ்நிலை அவ்வளவுதான், இவங்க வெளியே வர முடியாது. அப்படி ஒரு பெரிய இதுல மாட்டிட்டாங்க. இங்க வெளியே வர சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. இப்படி எல்லாம் உன்னை பார்த்து பேசின ஜனங்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போற. கையை தட்டுங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் உன் மூலமாய் செய்ய போகிறார். மாம்சமான கண்கள் காண போகிறது. எந்த கண்கள் மூலமாய் நீ வெட்கப்பட்டினாயோ அந்த கண்கள் மூலமாய் கர்த்தர் உனக்கு செய்ய போற அதிசயத்தை அவர்கள் பார்க்க போகிறார்கள். மாம்சமான கண்கள் அவைகளை காணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து எத்தனை காரியம் சொல்லிப்பேன் நானு? 9 சொல்லியாச்சா? 9 சொல்லியாச்சு. அடுத்தது 10வது பாருங்க. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். எந்த வசனம்? 8ஆம் வசனம். தமதா அது? நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஸ்தோத்திரம். மனுஷன் அவனுடைய கிரைகள் எல்லாம் புல்லை போல போயிடுமா, ஆனா கர்த்தருடைய வார்த்தை நிற்க போகிறது என்று பேசுகிறார். என் வசனம் நிற்கும், என் வார்த்தை நிற்கும், நான் சொன்ன வார்த்தை நிற்கும் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். சொல்றார், நான் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நிற்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கிற என் வார்த்தையை நான் நிறுத்துவேன். நான் உனக்கு சொல்லியிருக்கிற வாக்கை நான் நிறைவேற்றுவேன். ஏன் அதுக்கு சொல்றாரு தெரியுமா? அதுக்கு மேல வசனம் படிக்கும் போது வீட்டில் படிச்சு பாருங்க. மனுஷர்கள் எல்லாம் புல்லின் பூவை போல போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். நீ யார நம்பினையோ அவங்க எல்லாம் ஒன்னிலாம் போறாங்க. அவங்களாம் உனக்கு உதவி செய்ய போறதே இல்லை. ஸ்தோத்திரம். எந்தெந்த மனிதர்களை நீ நம்பி ஆதாரப்பட்டு அவங்கள நம்பி, அவங்க பேச்சை நம்பி, அவங்க வாக்குத்தத்தை நம்பி, அவங்கள நம்பி எந்தெந்த இடத்தில் நின்றாயோ அவர்களெல்லாம் புல்லின் பூவை போல போயிடுவாங்க. ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் உன் பட்சத்தில் நிற்க போகிறது. கையை தட்டு. தேவனுடைய வார்த்தை தான் உன் பட்சத்தில் நின்று காரியங்களை செய்ய போகிறார். மனிதர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். மனுஷர்கள் அல்ல. மனுஷனுடைய மேன்மை அல்ல. மனுஷனுடைய பலம்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. கர்த்தருடைய வசனம் நமக்கு சகலத்தையும் செய்ய போகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய வார்த்தை நம் பட்சத்தில் நிற்கும். அது அடுத்தது 11வது என்னவென்றால் 10ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம், அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாய் வரும். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக பலனும் பிரதிபலனும் உனக்கு வருகிறது. அவ்வளவுதான். பலனும் பிரதிபலனும் உனக்கு வருகிறது. என்ன பாருங்களேன். கர்த்தர்
ஏதாவது நமக்கு செய்துதான் ஆகணும். கர்த்தர் நம் பட்சத்தில் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். அததான் இங்க 40ஆம் அதிகாரம். என் ஜனங்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தார்களோ தெரியல, இனி என் ஜனங்கள் சூழ்நிலை நான் மாற்றப் போகிறேன். ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு செய்து நம்முடைய நிந்தையை மாற்றி நம்முடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைய செய்ய வேண்டும். இது தேவனால் ஆகும், இது கர்த்தரால் ஆகும். நம்மால முடியாதுங்க, ஆனா கர்த்தர் இதை செய்வார். உன்னால முடியாது, கர்த்தர் உனக்காக செய்வார். ஸ்தோத்திரம். பிரதிபலனும் பலனும் உனக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை என்னென்றால், கடைசி வசனம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். ஸ்தோத்திரம். கடைசி வார்த்தை 12வது வார்த்தை. கர்த்தருக்காக ஜெபத்துல அமைதியா இருந்து விசுவாசம் ஆண்டவர் என்று சொல்லி எத்தனை வருஷம் காத்து கொண்டிருக்கிறோம், எத்தனை வருடம் இந்த வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறோம், எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள். என் ஆண்டவர் தான் செய்வாரு, கடவுள் இருக்கிறாரு. ஏசப்பா நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, பாஸ்டருக்கு சொல்லி இருக்கிறேன், சர்ச்சில் சொல்லி இருக்கிறேன், ஏதாவது எனக்கு கர்த்தர் செய்வார் என்று எந்த விஷயத்தில் நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, நிச்சயமா உனக்கு புது பலனை தந்து கர்த்தர் உன்னை எழும்ப செய்ய போகிறார். புது பலன் அடைந்து நீ எழும்புவாய். ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போவதில்லை. ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் கர்த்தர் அவருக்காக காத்திருக்கிற உங்களை புது பலன் அடைந்து கொடுத்து உங்களை எழுப்புவார். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் புது பலனோடு எழும்ப போறீங்க. நீங்க ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு எழும்ப போறீங்க, ஒரு புதிய நம்பிக்கையோடு எழும்ப போறீங்க, ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய வழியோடு, ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய காரியத்தோடு நாம் எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன் ஜனத்திற்கு தேவன் கொடுத்த 12 வார்த்தைகள். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை முடிச்சிடும் நாம. ஸ்தோத்திரம். இந்த 12 வார்த்தையும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் என் குடும்பத்தை மாற்றப் போகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் என் சூழ்நிலையை மாற்றப் போகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் என் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. ஆண்டவரே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்பி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் என் தேவன் என்னை ஆறுதல் படுத்த வந்தார். வேதனையோடு நான் தவித்துக் கொண்டிருந்தேன், என் தேவன் என்னோடு பேசினார். எல்லாவற்றுக்கும் தீர்வும் நிவிர்த்தியும் ஆய்விட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை. என்னாச்சோ ஏதாச்சோ, எங்க அப்பா செய்த பாவமா, என் குடும்பத்தார் செய்த பாவமா, நான் செய்த பாவமா, எது என் ஆசீர்வாதத்தை தடைப்படுத்துகிறது என்று கேள்வி கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றும் தீர்த்து ஆயிற்று, எல்லா அக்கிரமங்கள் தீர்க்கப்பட்டது என்று ஆண்டவர் பேசுகிறார். எல்லாம் நிவிர்த்தி ஆயிற்று. உன் போர் முடிந்தது, உன் போர் முடிந்தது, உன் வேதனை முடிந்தது, உன் கண்ணீர் முடிந்தது, உன் கஷ்டங்கள், உன் எல்லா விதமான பாரங்கள் இனி முடிந்தது. ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். பழையவர்கள் முடிந்தன, புதியவர்கள் துவங்கட்டும். ஸ்தோத்திரம். புதிய பாதைகள் கர்த்தர் நமக்கு துவங்குவாராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். எல்லா கண்களை மூடுங்க. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என் ஜனமே, உனக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்க. நம்மை தாழ்த்துவோம். நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். எங்கள் தேவன்